அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். சிக்கன் மந்தி. ஏற்கனவே நம்ம சேனலில் மந்தி ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணி சிக்கன் மந்தி ரெசிபி பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் நிறைய பேருக்கு பிடிச்ச ரெசிபி கூட. ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி தினமும் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் மந்தி சாப்பிட்ற மாதிரி அதே சேம் டேஸ்ட்டில் மந்தி ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமலே ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் மந்தி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்ல ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாஸ்மதி ரைஸ் 1/2 kg எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் சிக்கன் வந்து அப்படியே ஸ்கின்னோடு எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ஸ்கின்னில் விடுற ஃபேட்டு தான் வந்து இந்த மந்திக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் வந்து ஸ்கின் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து 1 kg இருக்குது. 1/2 kg ரைஸ்க்கு நீங்கள் 1 kg சிக்கன் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 kg ரைஸ் எடுத்திங்கன்னா 2 சிக்கன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு நல்லா அந்த மாதிரி குத்தி விடுங்க. அப்போ தான் மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கும். லாஸ்ட் டைம் நான் செஞ்ச மந்தி ரெசிப்பியில் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக மந்தி ஸ்பைஸ் பவுடர்ஸ் அரைச்சி சேர்த்துருந்தோம். பட் இந்த டைம் வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் அப்படியே சேர்க்க போகிறோம். 3 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், 10 பீஸ் ஏலக்காய், 10 பீஸ் கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வந்து மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இடிச்சு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டாக். இது ஒரு பேக்லேயே உங்களுக்கு வந்து 2 பீஸ் இருக்கும். சிக்கன் மந்திக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இதுதான். ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். பட் ஹலாலான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா சிக்கன் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்கின்னோட தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். 1/2 kg ரைஸ்க்கு இந்தளவுக்கு நீங்கள் மசாலா எடுத்தால் போதும். 1 kg ரைஸில் செய்கிறீங்கன்னா இதோட டபுள் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு சூடான பாலில் ஒரு 2 பின் சாஃப்ரான் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ரான் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே இதில் சேர்த்துருங்க. அப்புறம் இந்த சிக்கன் ஸ்டாக் மட்டும் அப்படியே போடாமல் நல்லா கொஞ்சம் உடச்சி விட்டு போடுங்க. சிக்கன் ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம். ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்க்குறேன். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சாஃப்ரான் மில்க்கையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 80 ml அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். இந்த ரெசிப்பியில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ ஆயில் வந்து ரொம்ப நிறைய தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நேச்சுரல் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் ஆகட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை கேஸ் ஆன் பண்ணிடலாம். இதில் நான் 3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இது வந்து க்ரீன் சில்லி பெப்பர்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதே டைமில் இன்னொரு பர்னரில் வந்து நான் ரைஸ் வந்து பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுட்டேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சைடு குக் ஆயிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, சிக்கனில் விட்டுற தண்ணியில் தான் இது வந்து குக் ஆகிட்டுருக்கு.
எல்லா சிக்கன் பீசஸும் திருப்பி விட்டதுக்கப்புறமா இப்போ திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த சைடும் ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரைஸ் பாயில் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 2 பீஸ் பட்டை, 3 பீஸ் கிராம்பு, 3 பீஸ் ஏலக்காய், 2 ட்ரை லெமன் சேர்க்குறேன். ட்ரை லெமன் வந்து ஆப்ஷனல் தான், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. சிக்கனில் ஏற்கனவே உப்பு இருக்குது, ரைஸ்க்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துடலாம். இப்போது இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் பாயில் ஆகட்டும், அதுக்கு மேலே பாயில் பண்ணக்கூடாது. இப்போது சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது குக் பண்ணுங்கள். ரைஸ் வந்து ஒரு 70% குக் ஆனால் போதும். இப்போ இதை வடிச்சிடலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆகிற வரைக்கும் இது ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போ சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் எவ்வளோ வெளியே வந்திருக்குன்ட்டு. சிக்கனில் உள்ள ஃபேட்டு தான் வந்து நிறைய வெளியாகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிக்கன் கிரில் பண்ணும்போது அதில் விடுற ஃபேட்டு தான் மந்தி ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செய்கிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த ரைஸை சேர்த்துருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லெவல் மட்டும் பண்ணி விடுங்க. லெவல் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆயிலை இதுக்கு மேலே போட்டுருங்க. ரெஸ்டாரண்ட் லுக் வரதுக்காக கொஞ்சமாக மேலே எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இப்போ அவ்வளோதான், நம்ம பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடியில் பழைய தோசைக்கல் வச்சு தம் போட்டுடலாம். இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே தம்லேயே லோ ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நான் ஒரே ஒரு பீஸ் சார்கோலை நெருப்பில் காட்டிட்டு ஒரு சின்ன கப்பில் வச்சுருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா உடனே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கேஸ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்துடலாம். பேனில் செய்யும் போதே பாருங்கள் கிரில் ஆன மாதிரியே இருக்குது. ரைஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா சிக்கன் பீசஸும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அவ்வளோதான், இந்த மசாலாவோட இந்த ரைஸ் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான்.
இப்போ பாருங்கள், இந்த கடையில் வாங்குற மாதிரி இந்த சேம் ரெஸ்டாரண்ட் லுக் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். சிக்கன் பீசஸை மேலே வச்சிருங்க. இதோட டேஸ்ட்டை இன்னும் கூட்டுறதுக்காக கொஞ்சமாக மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த ரெசிபி வந்து நம்ம செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு டைம் கூட ரொம்ப எடுக்காது, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பார்க்குறதுக்கே செம மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. இந்த சிக்கன் பீசஸ்லாம் பாருங்கள், அப்படி கிரில் பண்ண மாதிரியே இருக்குது. மந்தி கூட எது பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. மந்தி சட்னி தான் இதுக்கு வந்து சைட் டிஷ். மந்தி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, ஒரே 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே தண்ணி விடாமல் மிக்ஸி ஜாரில் லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். மந்தி சட்னி வேணும்னா மட்டும் அரைச்சிக்கோங்க. இது இல்லாமலே மந்தி சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மந்தி ரெடி ஆயிடுச்சு. நிஜமாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி சேம் அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.